எங்க காலத்துல வெங்காய விலை கூடி போச்சுங்க. எகிப்துல இருந்து கொண்டு வந்தான். அதை கூட ஈஜிப்ட் அதை போட்டு ஓட்டிட்டீங்க நீங்க. சாம்பார் வெங்காயம் போட்டோம். நார்த் இந்தியாவில் பருப்பு வாங்கிட்டு வந்தோம், புளி வாங்கிட்டு வந்தோம். புளி இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது முதலமைச்சர் நான் வரவேற்கிறேன். சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. இல்லைங்க, அப்ப நீ சொல்ற அரிசி இதுக்கெல்லாம் மத்திய அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு ஜிஎஸ்டி அரிசிக்கு எவ்வளவு அரிசி போடுறாங்கன்றது பாருங்க. இன்னைக்கு 40 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்னைக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் விற்கிதுங்க. அவங்க 2% 1% போடுறாங்க. அதை போய் பெருசா சொல்றீங்க. இந்த அரசு விலைவாசி எல்லா ஆட்சியிலும் விலைவாசி ஏற்றம் இருக்கும். நான் அதெல்லாம் மாற்றம் இல்லை. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொல்லிடுறேன். எல்லா ஆட்சியிலும் விலைவாசி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை மாறிக்கிற அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவங்க கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கல. எங்க காலத்துல வெங்காய விலை கூடி போச்சுங்க. எகிப்துல இருந்து கொண்டு வந்தான். அதை கூட ஈஜிப்ட் அதை போட்டு ஓட்டிட்டீங்க நீங்க இல்லையா? அது ஆக்சுவலா அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அரேபிய கண்ட்ரில இருந்துலாம் வெங்காயத்தை பெரும் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம். சாம்பார் வெங்காயம் போட்டோம். நார்த் இந்தியாவில் பருப்பு வாங்கிட்டு வந்தோம், புளி வாங்கிட்டு வந்தோம். புளி நம்ம பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரியிலாம் புளி அதிகமாக இருக்கும். அங்கே விலை கம்மி. அதை இங்கே கொண்டு வந்து எங்கள் ஸ்டோர்களில் குறைந்த விலைக்கு அம்மா விற்க சொன்னாங்க. அந்த கூர்ண விலைக்கு வாங்கி அடக்க விலைக்கு கொடுங்க. அதுக்கான மானியத்தை நானே 2% அந்த 3% இழப்பீட கொடுத்துறேன். இப்போ காய்கறி நாங்கள் வாங்கினோம், கொடைக்கானல்லேருந்து வாங்கினோம், அங்கே வத்தலக்குண்டிலேருந்து வாங்கினோம், ஊட்டியிலேருந்து வாங்கி பண்ணை பசுமை நுகர்வோர் கடை மூலமாக எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ தக்காளி விலையெல்லாம் கூடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா இங்கெல்லாம் பறிச்சா அப்போ அந்த லாரி ஃபேர் ட்ரெயின்ல இருந்து வருது இல்லையா, அந்த ஃபேர் எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. அது மாதிரி இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதான் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம். வெங்காயத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில். 910 டன் வெங்காயத்தை அவங்க ஒரு வியாபாரி கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக பதுக்கி வச்சிருந்தார். அதை எடுத்து நாங்கள் ஏற்கனவே எங்க முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் அந்த வெங்காயத்தெல்லாம் யார் பதுக்கி வச்சாலும் அதை எடுத்து நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருவோம், என்ன பொருள் வச்சிருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இருந்து அவர் செய்யாதனால அவருக்கு இழப்பீடு ஏற்பட்டது. இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தாயுள்ளத்தோடு அவருக்கு என்ன அடக்க விலையோ அந்த காசை கொடுத்துருங்க, அந்த பணத்தை கொடுத்துருங்கன்றார். இதுதான் எடப்பாடியாருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்றதை நான் சொல்றோம். எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த திமுக கூட்டணி கட்சியோ இல்ல மதுரை எம்பி சு வெங்கடேசனோ எதுவுமே கருத்து கூறலையே சார். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது. அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றதுக்காக தான் அது. ஆனா இன்னைக்கு திமுக கட்சியில இப்ப காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுதியிருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில இப்ப அமுங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை 2 பிரிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் 2 பிரிச்சுட்டாங்க. ஆனா அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுடுவாங்களோன்னு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாம இருக்காரு. நான் நேத்து கூட ஒரு புள்ளி விவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளி விவரம் வருது. அதில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப இப்ப என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட்ல எதுக்காக தொடங்குனது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் காலத்துல திமுக தான் ஹீரோன்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு சார், உண்மைதானா? அவர் ஹீரோவா, அவர் வேற அது ஜீரோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது.
மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இப்ப நடக்கூடிய தேர்தலை எளிதா வெற்றி பெறுவோம், அங்க நம்ம சாதனையில சொல்லியே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சரை நான் வரவேற்கிறேன். சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்பதானே மக்களுக்கு தெரியும். இப்ப கூட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ராம் தியேட்டருக்கு மார்க்கெட்லாம் கொடுத்தேன். எப்பப்பா அந்த தேர்தல் வருது, அந்த தேர்தல் சொல்லுப்பா, நாங்க உடனே நாங்க ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க. இந்த 10 தேர்தல் அறிக்கை மூலமாக எங்களுடைய ரியல் ஹீரோவாக இன்னைக்கு அரசியல்ல ரியல் ஹீரோ, உண்மையான இந்த 2026 ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் முதலமைச்சரா ஆக போறார். இது எழுதி வச்சுக்கோங்க. நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இங்க வந்து கேளுங்க.